ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சென்சார் தாங்க. மேப் சென்சார். இதை வந்து மேப் சென்சார்னு சொல்லுவாங்க, பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார்னு சொல்லுவாங்க. மேப் சென்சார்னா என்னன்னா மேனிஃபோல்டு அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய மேனிஃபோல்டில் இருக்க ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத சென்ஸ் பண்ணி இசிஎம்க்கு சிக்னல் சென்ட் பண்றது தாங்க இது வேலை. இது ஃபெயிலியர் ஆயிட்டுனா அதோட சிம்டம்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்ஜின் வந்து ஸ்டால் ஆகுங்க, அப்படி உதரும், ஐடில் ஜெர்க் ஆகுற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா வண்டி கிராங்க் ஆகும், ஸ்டார்ட் ஆகும், உடனே ஆஃப் ஆகிரும். எம்ஐலாம் வந்து இன்ஜின்ல வந்து எரிஞ்சிருங்க. செக் இன்ஜின் இருக்குல்ல, அது கிளஸ்டர்ல க்ளோ ஆகிரும். ஸோ இதெல்லாம் அதோட சிம்டம்ஸ். இது ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படின்னா ஜெர்க் ஆகி ஓடும் ஒரு சில டைம். அந்த ஜெர்க் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, ஐடில்ல அது ஓடும். ஆனால் ஃபியூயல் வந்து எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குங்க, மைலேஜ் ட்ராப் ஆகும். என்னடா இவன் எல்லா சென்சாருக்கும் மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்ல வேணான்னு பார்க்காதீங்க. எல்லா சென்சாருமே பியூர்லி மைலேஜை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஃபெயிலியர் ஆனாலும் அதுதான். எப்படி அப்படின்னா இதுதான் உள்ள போகக்கூடிய ஏர் எவ்வளவு ப்ரெஷர் போகுது அப்படின்றத சிக்னலை வந்து இசிஎம் சென்ட் பண்ணும். அதை டிபெண்ட் பண்ணி தான் இசிஎம் வந்து எவ்வளவு ஃபியூயலை உள்ள சென்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. அதாவது அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் ரேஷியோ இருக்கு இல்லையா, அது வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஏர் போகுதுன்னு இசிஎம்க்கு சிக்னல் போகாதா? ஸோ அது ஃபெயில் சேஃப் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு குத்து மதிப்பா இவ்வளவுதான் போனோம் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளைண்டா ஒரு குவான்டிட்டி ஃபியூயலை வந்து உள்ள சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதனால வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் இருக்காது, பவர் லாஸ் ஆகும். த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிலே ஆகி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே இது ஃபெயிலியரான நடக்கக்கூடிய சம்பவங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா இது பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் ஃபிலிம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ள வந்து ஒரு தின் லேயரா சிலிக்கான் இருக்குங்க, உள்ள ஒரு வேக்கம் சேம்பர் இருக்கும். இந்த இடத்துல ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அந்த ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி உள்ளுக்கு வந்து அந்த சிலிக்கான் தின் லேயரா இருக்கு இல்லையா, அதுல டிஃப்ளெக்ஷன் ஆகும். அந்த டிஃப்ளெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இது வழியே வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இசிஎம்க்கு வந்து சிக்னல் போகுங்க. உள்ளுக்கே ஒரு வேக்கம் சேம்பரும் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இசிஎம் வந்து எவ்வளோ ஃபியூயல் உள்ள போனோம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி ஃபியூயல் இன்ஜெக்டருக்கு வந்து சிக்னல் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இது ரிலேட்டடா வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாங்க.